கூட கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, அப்பாவுடைய சமூகத்தில் அமர நீங்கள் வந்திருக்கீங்க. அப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உங்கள் எல்லைகள் எல்லாம் அமெரிக்கையும் அமைதலுமாய் இருப்பதாக. உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் இருப்பதாக. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். செய்தி வேலைக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு பேர்டன். அதாவது காலம் செல்லாதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லை? என்ன செல்லாது? இப்ப காலம்லாம் கிடையாது. கடைசி மணித்துளிகள்ல, உண்மையாகவே கடைசி மணித்துளிகள்ல நாம நிற்கிறோங்கிறதான் நிஜம். என்னன்னா, நமக்கு வருகை வரப்போகுதுன்னு சொல்லியே இப்ப என்ன ஆயிப்போச்சு நமக்கு? அட போங்கப்பா, நீங்களும் 2000 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கரெக்டா சொல்லியே வருங்க, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பனங்காய் விழுந்தா கூட உடனே வருகை வரப்போகுதுன்னு சொல்லிடுறீங்க. மரத்துல இருந்து மாங்காய் விழுந்தா கூட என்னன்னு சொல்லிடுறீங்க? வருகையின் அடையாளம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உலகத்தின் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனையும் நடக்கிற காரியங்களையும் கவனிச்சிங்கன்னா, நம்ம வருகையினுடைய, அதாவது காலம்லாம் இல்லை, கடைசி ஒரு சில அடிகளில் மட்டுமே நிற்கிறோம் அப்படிங்கிறத நிதர்சனமாய் பார்க்க முடியுது. உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கல்ல, அதுல இப்போ ஒன்று வந்திருக்கு தெரியுமா? மெட்டா ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கா? என்ன இருக்கு அதுல? மெட்டா ஏஐன்னு ஒரு வந்திருக்குல்ல. இந்த வாட்ஸ்அப்ல நீங்க இந்த மைக் பட்டனுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் இருக்கும். மெட்டா ஏஐன்னு போட்டிருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும் தானே? ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எங்களுக்கு இஸ்ரவேல்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் முதல்ல சயின்டிஸ்டா இருந்தாரு. அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சயின்டிஸ்ட் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ முழு நேர ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றார். அபாய் பட்டம்லாம் வாங்கிட்டார், படிச்சு பட்டம் வாங்கினார். அவர் ஒரு மெயில் பண்ணியிருக்கார். என்ன மெயில் அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜியை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்ப இருக்கிறதுக்கு பேரு ஏஐ டெக்னாலஜி, சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து ஒன்று வரப்போகுது. இன்னும் இந்த ஓராண்டு, இந்த 2026 முடிகிறதுக்குள்ள அது வந்துரும்னு சொல்றாங்க. பொதுமக்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் வந்துருச்சு. கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை. அதுக்கு பேரு எஸ்ஏஐன்னு சொல்றாங்க, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நம்ம யூஸ் பண்றது ஏஐ. அடுத்து ஒன்று வரப்போகுது. அது என்னது? அது நமக்கு தான் வரல, பொது ஜனங்களுக்கு, வெகு ஜனங்களுக்கு இன்னும் புழக்கத்துக்கு வரலையே ஒழிய, கம்பெனிஸ்லாம் அதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? மூவ் ஆயிட்டாங்க. அதுக்கு பேர் எஸ்ஏஐ அல்லது ஏஜிஐன்னு சொல்றாங்க. ஏஜிஐன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது ஒரு சிலர் பேர் மாத்திக்கலாம், ஆனா அதுக்கு அதை வந்து சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஓராண்டு அல்லது ஈராண்டுக்குள்ள அடுத்து ஒன்று வரப்போகுது. அது ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், ஓஐ வரப்போகுது. இப்ப இருக்கிறது என்னது? ஏஐ. அடுத்து வரப்போகுது என்னது? எஸ்ஏஐ. அடுத்து ஒன்று வரப்போகுது, அது என்னது? ஓஐ, ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். என்ன பிரதர் வித்தியாசம்? ஏஐல நீங்க ஒன்ன கேட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உண்மைதானா? நீங்க அதை எடுத்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்ப அமெரிக்கால கலிபோர்னியால என்ன டைம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்லும். ஏஐல நீங்க ஏதாவது ஒரு உதவி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? பதில் சொல்லும். இப்ப நீங்க கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் வாங்கணும், எந்த கடையில வெள்ளை கலர் ஷர்ட் எந்த இடத்துல கிடைக்குது எனக்கு சொல்லு அப்படின்னா, உடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த இடத்துல கிடைக்குது, இன்ன வெள்ளை அப்படின்னு உங்களுக்கு என்ன செஞ்சிருது? டக்குன்னு சொல்லும். இது ஏஐ. அடுத்து எஸ்ஏஐ வரப்போது பாருங்க. நீங்க கேட்க வேண்டியது இல்லை, அதுவாவே உங்களுக்கு சொல்லும், சஜஷன் கொடுக்கும். என்ன? உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும், மெயில் அனுப்பும். டேவிட், நீ இந்த கடையில போய் ஒரு சிவப்பு கலர்ல உனக்கு ஒரு ஷர்ட் அங்க இருக்கு, நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும், அதுவாவே சொல்லும். நீங்க உடனே எனக்கு எதுக்கு சிவப்பு கலர் சட்டை, நான் எதுக்கு எடுக்கணும்? அது பதில் சொல்லும்,
அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருது தானே, உனக்கு சிவப்பு கலர் தானே பிடிக்கும், அதை போய் அந்த கடையில் வாங்கிக்க. உனக்கு எப்படி தெரியும் என் பிறந்த நாள்னு? அதான் உன் ஃபேஸ்புக்கு கூகுள் எல்லா அக்கௌண்ட்லையும் போட்டு வச்சிருக்கீல்ல, உன் பிறந்த நாள் தான் எனக்கு தெரியும் தானே. சரி, பிறந்த நாள் தெரியும், சிவப்பு கலர் தான் எனக்கு பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும்? அதான் உன் செல்ஃபி போட்டோலாம் போடுறியே ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில், அதில் மெஜாரிட்டி நீ ரெட் கலராக தானே போடுற. அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்ன தான் பிடிக்குது, சிவப்பு கலர் சட்டை. நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும். ஆனால் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது பாருங்க, அது சஜஷன் கொடுக்காது, கமெண்ட் பண்ணும், கட்டளை கொடுக்கும், நீ இதைத்தான் வாங்கணும். நீங்க அதை தவிர வேற எதுவும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அது ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், எல்லாம் ஒரே நெட்வொர்க். இன்னும் கூட உங்களுக்கு புரிய முடியாது சொல்லணே, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பாஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கிறோம், ஏஐல போய் அவர் கேட்கிறார், எனக்கு தாவீதை குறித்து ஒரு செய்தி கொடு, ஒரு செர்மன் கொடு அப்படின்னா அது என்ன செய்யுது, டக்குன்னு உடனே தாவீதுக்கு ஒரு 2 வசனம் இருக்கு, 2 விளக்கம்லாம் தெரியாது, அதுக்கு ஒரு 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 அப்ராக்சிமேட் வெளிப்பாடுலாம் சொல்லி தராது. அப்படிலாம் வெளிப்பாடுலாம் ஏஐல தேட முடியாது. ஒரு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் என்ன செய்யுது, தாவீது இங்கே பிறந்தாரு, இங்கே வாழ்ந்தாரு, இப்படி இது பண்ணாரு, இப்படி அரசாட்சி பண்ணாரு, அவர் பையன், அதுக்கு 2 வசனம், இதுக்கு 2 வசனம், டக்கடன்னு ஒரு செர்மன் கொடுத்துருது. ஆனா அடுத்து வர்ற சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும்னா நீங்க கேட்க வேண்டியது இல்லை, அதுவாவே உங்களுக்கு செய்தி அனுப்பும். என்ன, நீ அடுத்த வாரம் இந்த மீட்டிங் உனக்கு இருக்குதானே, வாலிபர் கூடுகை இருக்குதானே, ஆமா, அதுல பேசுறதுக்கு உனக்கு ஒரு 4 செய்தியை உனக்கு இமெயில் பண்ணிருக்கேன், அதுல இருந்து நீ பேசிக்க. எப்படி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு அந்த மீட்டிங் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் உங்க சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே, உங்க சர்ச்சில் ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, நீ தான் பிரசங்கம் பண்றன்னு போட்டிருக்காங்க, நீ தான் அதைத்தான் தூக்கி ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டில்ல, அதில் தான் நான் பார்த்தேன், அதுக்கு நீ பிரசங்கம் பண்ணிக்க. ஒரு 4 செய்தியை அதுவாகவே அனுப்பும். ஆனா ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வரப்போகுது, அது என்ன செய்யும் தெரியுமா, கட்டளை கொடுக்கும், இதைத்தான் நீ பேசணும், அதை தவிர மாத்தி நாங்க பேச முடியாதுங்கிறாங்க. எங்க சர்ச்சில் ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் அந்த வாரம் என்ன சொல்லுதோ, இப்ப நான் ஊழியக்காரனா இருக்கேன்னா, நான் பாஸ்டரா இருக்கேன்னா, எனக்கு அதை அனுப்பும், இந்த வாரம் இதைத்தான் நீ என்ன செய்யணும், பேசணும். அதை தவிர வேற எதையும் மாத்தி என்ன செய்ய முடியாது, பேச முடியாதான். ஏன்? எல்லாமே ஆர்கனைஸ்டு. எது? இந்த மைக்கு, இங்க இருக்கிற எல்இடி டிஸ்பிளே, இங்க இருக்கிற டிஜிட்டல் மிக்சரு, இந்த மானிட்டரு, ஸ்பீக்கரு, எல்லாமே ஒரே நெட்வொர்க்குள்ள இருக்கும், ஒரே ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸுக்குள்ள, ஆர்கனைஸ்டு நெட்வொர்க்குள்ள, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நெட்வொர்க்குள்ள இருக்கும். சோ அது சொல்றதை தாண்டி இங்க எதுவுமே பேச முடியாது. என்ன சொல்றாங்க, சின் பாவம் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஓஐ வந்த பிறகு நான் மைக்ல என்ன செய்ய முடியாது, இப்ப நீங்கள் பாவம் செய்யக்கூடாது சொல்ல முடியாதான். டக்குன்னு உடனே என்ன வரும், எனக்கு மெசேஜ் வரும், பாவம்லாம் நீ பேசக்கூடாது. ஏன்னா இந்த மைக்குடைய சாஃப்ட்வேர், இங்க இருக்கிற டிஜிட்டல் மிக்சர், முதல்ல அனலாக் வச்சிருந்தோம். அனலாக்னா என்ன, நம்மளே எல்லாம் செய்யறது. இப்பெல்லாம் சொல்றாங்க அனலாக் மிக்சர் ஒன்று வச்சுக்குங்க, டிஜிட்டல் மிக்சர் டிஜிட்டலைஸ்டா போகாதீங்க, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லையா. இந்த டிஜிட்டல் மிக்சருக்குள்ள சாஃப்ட்வேர் இன்பில்ட்டாவே வரும். அது இன்பில்ட் ஆகலைன்னா கூட ஒவ்வொரு வாரமும் அதை அப்டேட் பண்ணுவான். என்ன, இந்த வாரம் அது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும், அது நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகி தான் இருக்கும், வைஃபைல கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த வாரம் அதுல அப்டேட் பண்ணிடுவாங்க. என்ன, சின் அப்படின்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. சின் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா டக்குன்னு மைக் மியூட் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். உடனே எனக்கு மெசேஜ் வருமா, நீ பாவம் எல்லாம் பேசப்படாது, விக்கிரக ஆராதனை, டக்குன்னு மைக் ஆஃப் ஆயிரும். நீ என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. நீ சூப்பர்ஃபிஷியலா பேசிட்டு போயிரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோட இருப்பார், ஸ்தோத்திரம் அல்லேலூயா, போயிட்டு வாங்க, அப்படிதான் பேசணும்.
இந்த ஓஐக்கு பின்னாடி தான் அந்தி கிறிஸ்து வந்து உட்கார போறான். எதுக்கு பின்னாடி? இந்த ஓஐ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான். இது வந்து இன்னும் ஏதோ இப்படி ஏதாங்க இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பனங்காய் விழுந்தாலும் கர்த்தர் வரப்போகிறார், பனம்பழம் மாங்காய் விழுந்தாலும் யார் வரப்போறாரு, இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. நினையாத வேலையில சொல்லுங்க, என்ன வேலையில இப்பெல்லாம் வருவாரா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பாருங்க. நினையாத வேலையில தான் அவர் வரப்போகிறார். இல்ல, இந்த ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாவற்றுக்கும் ரெடி ஆக்கிட்டாங்க. நீங்க அதை மீறி எதுவுமே செய்ய முடியாது. நீங்க என்ன கலர் ஷர்ட் போடணும், என்ன கலர் பேண்ட் போடணும், எந்த பொருள் அதை மட்டும்தான் அது உங்களுக்கு காட்டும். வேற எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யாது, காட்டாது. அந்த ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸுக்கு பின்னாடி தான் சத்துரு வந்து உட்கார போகிறான். நாங்கெல்லாம் என்னன்னா வருகை வரப்போது தெரியும், ஆனா இந்த கடைசி ஸ்டெப்பை இந்த அளவுக்கு வேகமா எடுத்து வைப்பானான்னு நாங்கெல்லாம் உண்மையாகவே எதிர்பார்க்கல. கடைசி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான். சடனா இப்படி லாஸ்ட் மூவ இப்படி அவன் எடுத்து வைப்பான்னு நாங்க யாருமே என்ன செய்யல, எதிர்பார்க்கல. இப்ப வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் குறுகுறுங்குது. என்ன, இன்னும் கொஞ்சம் ஊழியத்தை விரைவுபடுத்தி இருக்கலாமோ, டயர்டு பார்க்காம அலைச்சல் பார்க்காம இன்னும் கொஞ்சம் ஊழியங்களுக்கு சென்றிருக்கலாமோ, சபைகளுக்கு டேட் கொடுத்துருக்கலாமோ, ஜனங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கலாமோ, கர்த்தரிடம் கொஞ்சம் நடத்தியிருக்கலாமோன்னு இப்ப மனசு என்ன செய்யுது, கொஞ்சம் பதபதைக்குது. என்ன கடைசி ஸ்டெப் டக்குன்னு வச்சுட்டான். யாருமே எதிர்பார்க்கல. ஏஐ வரும், அடுத்த அது வந்து ரிலீஸ் ஆன ஃபியூ மந்த்ஸ்லயே எஸ்ஏஐ வரும். அது வந்த ஓராண்டு ஈராண்டுக்குள்ளேயே என்ன வந்துடும், ஓஐ வந்துடும், ஆர்கனைஸ்ட் வந்துடும். அதைத்தான் அவன் ஹேண்டில் எடுக்க போறாங்கிற இந்த கடைசி ஸ்டெப்பை யாருமே எதிர்பார்க்கல. ஆனா சத்துரு கடைசி ஸ்டெப் எடுத்து வச்சிட்டான். இப்பவே அதாவது நான் என்னுடைய அனுபவங்களை சொல்றது இல்லை, என்னை சொல்றதுக்காக நான் வரல. பட் நான் அதை கண் கூட பார்த்ததை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு அது புரியும் தானே, அதனால நான் சொல்றேன். இதை நான் எதுலையோ படிச்சுட்டு கேள்விப்பட்டுட்டு ஏதோ வீடியோவில் பார்த்துட்டு அப்படி சொல்லலை. டைரக்டா நான் பார்த்ததை, கண்ணால் பார்த்ததை நான் சொல்றேன். ஆனு எஃப்சி லாஸ்ட் இயர் மார்ச்ல ஆஸ்திரேலியா போயிருந்தோம். அங்கே ஒரு சிஸ்டர், ஒரு 40 ஏஜ் தான் அவங்களுக்கு. ஆனால் ஏஐ டெக்னாலஜியில் ஜீனியஸ், பயங்கரமான ஜீனியஸ்னா எந்த அளவுனா, இலான் மஸ்க்கு, பில் கேட்ஸு அவங்களோட உட்காந்து பேசுகிற அளவுக்கு பயங்கரமான ஜீனியஸ். ஆஸ்திரேலியாவில் டிவிலலாம் சர்வசாதாரணமாக அவங்க பேசுகிறாங்க. ரொம்ப யங் சாப்பு, பிலீவர் தான், ஏற்றுக்கொண்டவங்க, பயங்கரமான ஜீனியஸ். அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர் லாஸ்ட் இயர், அதாவது நான் சொல்றது 2025 பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பிரான்ஸ்ல ஒரு மாநாடு, ஏஐ மாநாடு நடந்திருக்கு. உலக தலைவர்கள் எல்லாம் போனாங்க. உலக தலைவர்கள் எல்லாம் கூடி ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க. அந்த மீட்டிங்ல அந்த சிஸ்டர் இருந்திருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, அவங்க என்ன பேசினாங்கன்னா, ஏஐ டெக்னாலஜினால இந்த உலகத்துல பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வேலை இழக்க போகிறார்கள். இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இதை யாரும் தடுக்க கூடாது, தடுக்கவும் முடியாது. நாங்க தடுக்கவும் விட மாட்டோம். ஏஐ கண்டிப்பா வரும், எஸ்ஏஐ கண்டிப்பா வரும், ஓஐ கண்டிப்பா வரும். யாரும் தடுக்கவும் கூடாது, தடுக்கவும் முடியாது. ஆனா இந்த வேலை இழக்கிறாங்கல்ல ஜனங்கள், அவங்கெல்லாம் பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. பல நாடுகள் என்ன செய்ய போகுது, இந்த வேலை இழப்புனால போராட்டங்கள் ஏற்படும். நீங்க எப்படி அந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண போறீங்க, இதைத்தான் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டு தலைவரும் இந்த போராட்டங்களை நாம எப்படி ஒடுக்கலாம், அதை எப்படி மடை மாற்றலாம், வேற எந்த பிரச்சனையை கிளப்புனா இந்த பிரச்சனை அடங்கும் இல்ல. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பணம் தர்றோம். எப்படி, அதாவது இந்த கொரோனா காலத்துலலாம் எல்லா நாடுகளுக்கும் உலக வங்கி, IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதுலலாம் இருந்து கோடிக்கணக்கில் பணங்களை கொடுத்தாங்க. கவனிச்சிருக்கீங்களா, பார்த்தீங்களா? அதை போல இந்த கலவரத்தை எல்லா நாடுகள்லையும் இது வரப்போகிறது. எப்போ,
2026 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போன வருஷம் இது நடக்குது. எந்த வருஷத்துக்குள்ள இது நடக்க போகுது? 2026 மார்ச்சுக்குள்ள பல நாடுகள்ல கலகங்கள், போராட்டங்கள் வெடிக்க போகுது. இதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம்? அப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் நாங்க தரணும்னு பேசியிருக்கோம். இல்ல 2000 இப்ப நீங்க தெரியுமா உங்களுக்கு, பல நாடுகள் உலகமெங்கு ஒரு பெரிய பொருளாதார பெருமந்தம் வரப்போகிறது. பல நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அமெரிக்கால, லண்டன்ல, ஆஸ்திரேலியால என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற இந்தியர்கள் என்ன செஞ்சிருங்க, அவங்க நாடுகளுக்கு என்ன செஞ்சிருங்க, போயிருங்கன்னு வெளியேற்றுறாங்க. இமிகிரன்ஸ் அத்தனை பேரையும் உங்க நாடுகளுக்கு போங்கன்னு சொல்றாங்க. ஏன் போங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் நாட்டில் இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, நீ ஏன் இங்க வந்து இருக்கணும், நீ உன் நாட்டுக்கு போய் உன் பிரச்சனையை பார்த்துக்க, ஏன் நாட்டில் இருக்கிறவனுக்கே சாப்பாடு கிடைக்குமான்னு என்ன செய்யல எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட இடுக்கத்தை நோக்கி உலகம் போகிறது. அப்படிப்பட்ட இடுக்கம். நாங்க லாஸ்ட் இயர் அமெரிக்கா போயிருந்தப்ப மைக்ரோசாஃப்ட்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தவர், விபியா இருந்தவர், அவர் இப்ப அதை ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர்கிட்ட நான் கேட்குறேன், அண்ணே நீங்கள்லாம் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அவர் சிரிச்சுட்டே சொல்றார், பிரதர் என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க, நாங்கள்லாம் எப்போவே ஆரம்பிச்சிட்டோம், எத்தனை வருஷமாக நாங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மக்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு, நாங்கள்லாம் ரொம்ப முன்னாடியே யூஸ் பண்ணிட்டோம். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, சரி இந்த ஏஐ டெக்னாலஜி ஏஐங்கிறாங்களே எப்படி தான் இது வேலை செய்யுது? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என்ன அமெரிக்க பிரதமர் அமெரிக்க பிரசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு என்ன சொல்லிடுது, உடனே டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுதுல, அது வந்து கம்ப்யூட்டர் தானே. அப்ப அந்த டேட்டாவை யாராவது அதுக்கு என்ன செய்யணும், சொல்லி அதை பதிஞ்சு வச்சிருக்கணும் தானே. அதை டைப் பண்ணி உட்கார்ந்து டைப் பண்ணி அந்த டேட்டாவை அதுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் தானே. அப்படி வச்சிருந்தா தானே அது எனக்கு அந்த பதில் என்ன செய்யும், சொல்லும். யாரு இதெல்லாம் சொல்றது, இதுக்கு சொல்லி கொடுக்கிறது யாரு? இந்த அமெரிக்க பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா சொல்லுது, கலிபோர்னியால டைம் என்னன்னு கேட்டா சொல்லுது, இந்த நாட்டில் இந்த பட்டணம் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுது, அங்க இருக்கிற ஹோட்டல் என்ன ஹோட்டல் இருக்குன்னு கேட்டா சொல்லுது. இதெல்லாம் எப்படி சொல்லுது? இந்த டேட்டா எல்லாம் அதுக்கு எப்படி தெரியும்? யாரு டைப் பண்ணி உட்கார்ந்து இதெல்லாம் செய்யறது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பிரதர் அப்படியெல்லாம் டைப் பண்ணி என்னைக்கு உட்கார்ந்து என்னைக்கு இதெல்லாம் டைப் பண்ணி என்னைக்கு முடிகிறது, அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய ஏஐ டெக்னாலஜி ஒரு ரோபோ மாதிரி, ஒரு மனுஷன் மாதிரி. இதை போல ஒரு பெரிய ஹாலில் நடுவில் அதை உட்கார வச்சிருக்கோம். அது அந்தி கிறிஸ்து இல்லை, மனுஷன் மாதிரி அதுதான் அந்தி கிறிஸ்து நினைச்சிடாதீங்க. அந்த ரோபோவுக்கு பின்னாடி தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அந்தி கிறிஸ்து ஒரு மனுஷன் தான் இல்லையா, அந்தி கிறிஸ்துவும் ஒரு மனுஷனா தான் எழும்பி வருவான் இல்லையா. அப்ப அந்த அந்த அந்தி கிறிஸ்தின் ஆவியை உடையவனா அவன் எழும்பி வருவான் இல்லையா. அப்ப ஆனா அந்த ரோபோவை நாங்க ஒரு மனுஷன் மாதிரி செஞ்சிருக்கிறோம். அதை ஒரு பெரிய ஹால்ல உட்கார வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பெரிய ஸ்கிரீன்ஸ், நிறைய எக்கச்சக்கமான ஸ்கிரீன்ஸ் வச்சிருக்கோம். அதுல என்ன செய்யுதுன்னா, அது யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், சோனி, அமேசான் பிரைம், மற்ற என்ன நெட்ஃபிளிக்ஸ், என்னென்ன விஷுவல் மீடியா இருக்கோ எல்லாத்தையும் பிளே பண்ணுது, எல்லாத்தையும் அதுல ஓட விடுது. ஓட விட்டு அதை வார்த்தைகளா டைப் பண்ணுது. அவங்க பேசுவாங்கல்ல, இந்த நாளில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப், உதாரணத்துக்கு சொல்றேன், டொனால்ட் ட்ரம்ப் இந்த காரியத்தை அவர் அறிவித்தார் அப்படின்னு அதுல பேசுவாங்கல்ல, அதை அப்படியே அது என்ன பண்ணுது, இங்கிலீஷ்ல டைப் பண்ணுது. டைப் பண்ணி கட 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 கடன்னு டைப் பண்ணி தனக்குள்ள அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குது. நான் கேட்டேன், என்ன பிரதர் இப்படியே வீடியோவா பார்த்து என்னைக்கு பார்க்கறது? அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பிரதர் நீங்க பார்க்குற மாதிரி 1 மணி நேரம் வீடியோவா அது 1 மணி நேரம்லாம் பார்க்காது. உங்க மூளை வேலை செய்யற மாதிரி 10 லட்சம் மடங்கு ஸ்பீட்ல வேலை செய்யுது. ஒரு மணி நேர வீடியோவை 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள 10 என்றதுக்குள்ள 1 மணி நேர வீடியோவை சல்லன்னு பார்க்குது. கட 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 கடன்னு
பார்க்குது, அந்த டேட்டாஸ் அப்படியே உள்ள எடுத்துக்குது. ஓ இந்த இந்த வீடியோல இப்படி சொல்றாங்க, டக்குன்னு எடுக்குது. அடுத்த வீடியோ டக்குன்னு எடுக்குது, அடுத்த வீடியோ டக்குன்னு எடுக்குது, அடுத்த வீடியோ டக்குன்னு எடுக்குது. இதை ஒரு லாங்குவேஜில் செய்யல, தமிழ்ல எடுக்குது, ஹிந்தியில பார்க்குது, தெலுங்குல பார்க்குது, கன்னடத்துல பார்க்குது, மலையாளம், பிரெஞ்சு, ஜெர்மன், எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்து எல்லா டீட்டெயிலையும் கேதர் பண்ணுது. அது கிட்ட இல்லாத டீட்டெயிலே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்குது. அதுக்கு யாரை எந்த பட்டனை தட்டினாலும் என்ன செய்யுது, யாரை குறித்து கேட்டாலும் டக்கு 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 சொல்லு. அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுங்க, ஜூப்ளின் ஜோசப் யாருன்னு கேட்டா அது என்ன சொல்லும், அதுக்கு எப்படி தெரியும்? அதான் யூடியூப்ல போட்டிருக்கீங்கல்ல, உங்களை பத்தி வீடியோக்கள்லாம் இருக்குல்ல, உங்க செய்திகள்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்க்கும். ஜூப்ளின் ஜோசப் எந்த நாட்டுக்கு போயிருக்காரு, இத்தனை நாட்டுக்கு போயிருக்காரு, எப்படி தெரியும்? அவருடைய சாஃப்ட்வேர், அவருடைய பாஸ்போர்ட் இருக்குல்ல, அவருடைய அந்த சர்வர் என் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதுல பார்த்தேன் இவர் இத்தனை நாட்டுக்கு போயிருக்காரு, இடுத்து இந்த நாடுகளுக்கு போக பிளான் பண்ணியிருக்காரு. உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேலண்டர்ல தானே பதிஞ்சு வச்சிருக்காருல, இந்த நாட்டுக்கு போறேன்னு. அதுல எனக்கு தெரியும். அந்த சர்ச்சு எதுன்னு எனக்கு தெரியும், அங்க என்ன பேசுவார்னு எனக்கு தெரியும். எல்லா டீட்டெயிலும் அப்டேட். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களையே, உங்க செல்ஃபிய, உங்க டீட்டெயில உங்களை வச்சே ஃபேஸ்புக்ல போட வச்சு, இல்ல யார் போட்டது உங்களை பத்தி? நீங்களே தானே போட்டீங்க, ஸ்டேட்டஸ்லையும் ஃபேஸ்புக்லையும். உங்களையே உங்களுடைய ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களை பத்தின டீட்டெயில ஃபுல்லா அவன் அப்லோட் பண்ண வச்சு, அதுல இருந்து உங்களுடைய எல்லா தகவல்களையும் எடுத்துக்கிறான். இந்த உலகத்துல எந்த மனுஷனை பத்தி கேட்டாலும் அவனுக்கு தெரியும். அப்டேட் எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கான். இல்ல அந்த ஓயில தான், அதுக்கு பின்னாடி தான் சத்துரு வந்து என்ன செய்ய போறான், அந்தி கிறிஸ்து உட்கார போறான். இது ஏதோ இன்னும் 50 வருஷம் 100 வருஷம்லாம் கிடையாது, ஓராண்டு ஈராண்டு தான் சொல்றாங்க. இந்த ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கு என்ன சொல்றாங்க, 1 வருஷம் 2 வருஷம் தான். அதுக்கு பிறகு நீங்க அவன் பெர்மிஷன் இல்லாம எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுங்கிறாங்க. அங்க அமெரிக்கா போயிருந்தப்ப லாஸ்ட் இயர்ல, கலிபோர்னியால இருந்து ஒஹாயோ ஸ்டேட்டுக்கு போறோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறோம். இப்ப நான் உங்களுக்கு புரிய முடியாச்சுன்னு எப்படி சொல்றது, தமிழ்நாட்டில இருந்து கேரளா போறது, ஆந்திரா போற மாதிரி வச்சுக்கோங்களேன், கர்நாடகா போற மாதிரி வச்சுக்கோங்க. போயிட்டோம். இது பக்கத்துல இருக்கு, நாங்க கொஞ்சம் தள்ளி போனோம், தூரமா போனோம். டெல்லின்னு வச்சுக்கிறேன், டெல்லி போற மாதிரி போயிட்டோம். அங்க போய் என்னுடைய ஏடிஎம் கார்டை எடுத்து நான் ஏடிஎம் மிஷின்ல போட்டா அது சொல்லுது, நீ போய் உன் பேங்கை கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது பேங்கை போய் கான்டாக்ட் பண்ண சொல்லுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பிரதர் கிடைச்சா, அவர் அதே பேங்க்ல மேனேஜர், அந்த ஊர்ல இருக்கிற பேங்க்ல அவர் மேனேஜர். அவர்கிட்ட கேட்டா அவர் செக் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், இந்த பேங்க் அக்கௌண்ட் கலிபோர்னியாவில் இருக்கிற அக்கௌண்ட், உங்க பேர்ல கலிபோர்னியாவில் இந்த அக்கௌண்ட் இருக்கு. ஆனா நீங்க இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, அப்படி வந்தீங்கன்னா எங்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க வரணும். எங்கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு நான் இந்த ஊருக்கு போறேன், எனக்கு ஏடிஎம் கார்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு வரணும். அப்பதான் இது ஒர்க் ஆகும், செக்யூரிட்டி ரீசனுக்காக. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானே, நீங்க எதுக்கு இங்கே வர்றீங்க? அப்பனா வேற யாராவது உங்க ஏடிஎம் கார்டை திருடிட்டு வந்துட்டாங்களா, அதுக்காக நாங்க அதை பிளாக் பண்ணிடுவோம். நான் கேட்டேன், பேங்க் அக்கௌண்ட் ஏன் அக்கௌண்ட், கடக்கிற பணம் ஏன் பணம், ஏடிஎம் கார்டு ஏன் ஏடிஎம் கார்டு, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அவர் சொல்றாரு, இல்ல பிரதர், இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி ரீசன். அதாவது வேற யாராவது உங்க கார்டை திருடிட்டீங்க வந்திருந்தா எப்படி தெரியும், அதுக்காக தான் நாங்க இப்படி பிளாக் பண்றோம். நான் அடுத்து கேட்டேன், சரி நீங்க செக்யூரிட்டி ரீசன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், சரி அடுத்து என்னட்ட பணம் இருக்கு, என்னட்ட கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்னால எதுவும் என்ன செய்ய முடியல. இப்ப நீங்களே எனக்கு ஒரு மெயில் அனுப்பி, எது பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் பண்றீங்க, என்ன, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நீ ஏற்றுக்கொண்டால் தான் உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் வேலை செய்யும், நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்மை கொடுத்தாதான் உன் அக்கவுண்ட் வேலை செய்யும்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நம்ம ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நினைவு இருக்கா,
உங்க ஆதார் கார்டை எதோட இணைக்க சொன்னாங்க? பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்க சொன்னாங்களா? எனக்கு சொன்னாங்க. ஒரு ஃபார்ம் எழுதி என்னுடைய அக்கௌண்ட் இது, என் ஆதார் கார்டு நம்பர் இது, நான் இது உண்மை என்று, இந்த தகவல்கள் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதில் தவறாக நான் பொய் சொல்லியிருந்தால் என் மேல் இது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இங்கிலீஷில் இருந்துச்சு. நம்ம படிக்கிறதெல்லாம் கிடையாதுல்ல, இங்கிலீஷில் எழுதி என்ன பண்ணி விட்டோம், அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்ல. அடுத்து ஒரே ஒரு இமெயில் உங்களுக்கு, என்ன, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மலருகிறது. நீ அந்தி கிறிஸ்துனா டைரக்டா அந்தி கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டான், அதானே இல்லையா? அதை நயமா சொல்லுவான். எப்படி? ஒன் வேர்ல்டு. உங்களுக்கு அப்படியே கவர்ச்சியா இருக்கும் பாருங்க அதை கேட்கறதுக்கே. இப்ப உங்ககிட்ட சொல்றான், என்ன பிரதர், இனிமே உங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த நாடுகளுக்கும் போகலாம், ஒன் வேர்ல்டு. அமெரிக்கா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாம், அப்படியே அங்க இருக்கிற மலைகளை பார்த்து நீங்கள் அனுபவிக்கலாம், உங்களுக்கு பரந்த உலகம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரதர் கையெழுத்த போடுவோம் பிரதர். என்ன பிரதர், அங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லலாம் தானே பிரதர், அங்கெல்லாம் நாங்க போய் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணிடுவோம் பிரதர். என்ன பிரதர், பெரிய அந்தி கிறிஸ்து 666 கையெழுத்த போடுங்க பிரதர், அப்புறமா பார்த்துக்குவோம். அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி போட வைக்கிறதுன்னு. என்ன சொன்னா நீங்க கையெழுத்து போடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். நேரடியா இயேசுவுக்கு எதிராளி, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் சொல்ல மாட்டான். பேதுரு எழுதும்போது தெளிவா எழுதுறாரு, நய வஞ்சகமான வார்த்தைகளினாலே விழப்பண்ணி. எதனால விழப்பண்ணி? நய வஞ்சகமான. அப்ப உங்களுக்கு அவன் சொல்றது ரொம்ப நயவசனமா பேசுவான். இப்பெல்லாம் சொல்றாங்க தெரியுமா, இலவசம்னு சொல்லாதீங்க, விலை இல்லாத பொருள்னு சொல்லுங்க. என்ன நியாயம்? திருடன் கிடையாதான் இப்பெல்லாம் தெரியுமா, திருடன் அப்படின்னு சொல்லக்கூடாதான், பிறன் பொருள் விரும்பி. எப்படி இருக்கு? என்னவா? கள்ள உறவு கிடையாதான், திருமணம் கடந்த உறவு. வார்த்தைகள்லயே வஞ்சகத்தை பாருங்க. அப்ப சத்துரு உங்கள்கிட்ட நம்மகிட்ட வரும்போது நான் தான் அந்தி கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு வருவான்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் வர மாட்டான். அந்த வார்த்தைகள் அவனுக்கு தெரியும். என்ஜாய் தி ஒன் வேர்ல்ட் அப்படின்னு போட்டு அப்படியே கலரா அப்படியே பிரிண்ட் பண்ணி, என்ஜாய் தி ஹோல் வேர்ல்ட், நோ விசா, நோ இமிகிரேஷன் ப்ராசஸ், எந்த ப்ராசஸும் கிடையாது, நீங்கள் எந்த நாடுகளுக்கும் போகலாம், ஒரே ஒரு கையெழுத்து நீங்கள் போட வேண்டும். என்ன சொல்லுவீங்க நீங்க? அதெல்லாம் போகலாம் பிரதர், பார்த்துக்குவோம் பிரதர். என்ன 666 கையெழுத்து போட்டா அப்படியே ஆயிருமா, நம்ம ஏற்றுக்கிறோம்னு அர்த்தமா? அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவோம், என்னென்ன சொல்லுவோம் நம்ம. அவனுக்கு தெரியும். இந்த சத்தம் உலகம் ஃபுல்லாக கேட்குது. இப்போ ஒன் வேர்ல்ட் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் சொல்லப்படுது. இங்கே கிடையாது. உங்க நாட்டுக்குள்ள எந்த பிரிவுகள் இருக்கக்கூடாது, ஒரே உலகம்தான், ஒரே அரசாட்சி, ஒரே கொடையின் கீழே வர வேண்டும். இந்த சத்தம் வேர்ல்டு ஃபுல்லாக கேட்குது, உலகம் ஃபுல்லாக கேட்குது. உலகத்தையே பல நாடுகளை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. பல நாடுகளை அவன் என்ன செஞ்சிட்டான், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நாங்க நெதர்லாந்து போயிருந்தப்ப ஒரு பிரதர் கார் ஓட்டுறார். சொல்றேன் பிரதர், நாளைக்கு இந்த சர்ச்சுக்கு இங்க போயிட்டு வரணும் அப்படின்ன உடனே அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன் எடுத்து, உன் கார் எடுத்துட்டு வந்துரு, இந்த கார் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் போன் பண்ணி. நான் உடனே, ஏன் பிரதர் இந்த காரில் போனா என்ன, இதே நல்லா தானே இருக்கு, எதுக்கு அந்த கார் எடுத்துட்டு வச்சுறீங்க? அப்படி கிடையாது பிரதர், இந்த நாட்டு சட்டம் என்ன தெரியுமா, தவறு எது நெதர்லாந்துல, ஹாலண்டுலாம் படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு கதையில கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு பையன் கடல் தண்ணி உள்ள வராம விரல வச்சு அடைச்சிருந்தான்னு. அது அந்த நாடு தான் ஹாலண்டு, நெதர்லாந்துன்னு சொல்றாங்க. பழைய பேர் ஹாலண்டு, இப்ப நெதர்லாந்து. அங்க நான் கேட்டேன், இந்த நாட்டுடைய சட்டம் என்னன்னா, குற்றம் நடந்த பிறகு பிடிக்க மாட்டான், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருவான். இது என்ன நியாயம்? அது இது சீனாவில் இப்பயும் இருக்கு. என்னன்னா, அவன் உங்களுக்கு அளவு கொடுத்துருக்கான். அவங்களுக்கு என்ன, 50,000 கிலோமீட்டர் தான் நீ கார் ஓட்டணும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு மேல நீ கார் ஓட்டுனா, எதுக்காக நீ கார் ஓட்டுன எனக்கு விளக்கம் சொல்லு முதல்ல. எங்க போன நீ, யாரெல்லாம் நீ சந்திக்கிற,
ஒரு வருஷத்துக்கு நீ இத்தனை 1000 லிட்டரு தான், 5000 லிட்டரு அல்லது 2000 லிட்டரு தான் நீ பெட்ரோல் அடிக்கணும். நீ கூட அடிச்சிருக்க. அப்ப அந்த கூட அடிச்சு அந்த பெட்ரோலை வச்சு நீ என்ன பண்ணுன? இல்லைன்னா நீ யாரை போய் பார்த்த? அப்ப அரசாங்கத்துக்கு விரோதமா நீ கலகம் பண்ண நினைக்கிறியா? யாரையாவது கேதர் பண்றியா? பதில் சொல்லு. இந்த வருஷம் இந்த மாசம் நீ 25 கிலோ அரிசி தானே வாங்கணும். உன் குடும்பத்தில் 7-6 பேர் தானே, 25 கிலோ அரிசி போதும்ல. ஆனா இந்த மாசம் நீ 50 கிலோ அரிசியை வாங்கியிருக்க. எதுக்கு வாங்கின எனக்கு சொல்லு. கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு லைஃப் அண்டர் த கண்ட்ரோல். அவர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. பிரதர் நிஜமா தான் சொல்றீங்களா பிரதர்? நீங்க வேற. நான் நாளைக்கு ஓட்டிட்டு போயிட்டேன்னு வைங்க, எங்க போலீஸ் நிப்பானே தெரியாது. நிறுத்தி கேட்பான், ஐடி எடு, எதுக்கு இத்தனை 1000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கான்னு கேட்பான். நான் பதில் சொல்லணும் பிரதர். அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரு டப்பாவுக்குள்ள. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யூரோப் வாழ்க்கை, அமெரிக்க வாழ்க்கையில ரொம்ப சூப்பரான லைஃப் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, எங்களை ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு டப்பாவுக்குள்ள என்ன செய்ய விட்டுருக்காங்க? எங்களை சுத்த விட்டுருக்கான். நாங்க டப்பா சூப்பரா இருக்கு, ரோட பாரு, அழகா பாரு, அதை பாருங்கிறான். ஆனா எல்லாமே எதுக்குள்ள இருக்காவே? கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறோம் பிரதர். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு 4 பக்கம் எது தெரியுது? சுவர் இருக்கா? இப்ப நான் இந்த சுவரை தூக்கி அத்திப்பள்ளியில போட்டேன். இந்த சுவரை எங்க கட்டியிருக்கேன்? கிருஷ்ணகிரியில கட்டியிருக்கேன். இந்த பக்கம் சுவரை தேன்கனி கோட்டை அந்த பக்கம் போட்டாச்சு. இந்த பக்கம் சுவரை அங்கிட்டு கேஜிஎஃப் பக்கம் கொண்டு போய் போட்டாச்சுன்னு வைங்க. உங்களுக்கு எது தெரியாது? சுவரே தெரியும். ஆனா எதுக்குள்ளதான் இருப்பீங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எவ்வளவு சுதந்திரம் பத்தியா, என்ன என்ஜா என்ன அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா எதுக்குள்ளதான் இருக்கீங்க? சுவத்துக்குள்ள. இல்ல, இந்த சட்டம் எல்லா நாடுகளிலும் கொண்டு வரப்படுகிறது. சீனால வந்துருச்சு, பல கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வந்துருச்சு, நெதர்லாந்து, யூரோப் கண்ட்ரீஸ்ல பல நாடுகள்ல இந்த சட்டங்கள் வந்துருச்சு. அண்டர் த கண்ட்ரோல், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட லைஃப். அந்த கட்டுப்பாடு யார் கையில் இருக்க போகுதுங்கிறது தான் இப்ப விஷயம். இல்ல, அதனால நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ வருகை ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம வேகமாய் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டிய காலம். அதாவது என்ன சொல்றது, காலம்லாம் கிடையாது பிரதர். கடைசி மணித்துளிகளுக்குள்ள உலகம் என்ன செய்து கொண்டிருக்கு? போய்கொண்டிருக்கு. அவ்வளவு விரைவாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இன்டர்நேஷனலா உள்ள எல்லா மீடியாக்கள்லையும் ஒரு செய்தி. நேற்றைக்கு ஒரு ஏஐல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கால மட்டும் 90 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க வேலையில இருந்து. சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் ஜீனியஸா இருந்தவங்க 90 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. ஏன்? 90 லட்சம் பேர் பார்த்த வேலையை அது ஒன்னே பார்க்குது. இப்பவே நீங்க சாட் ஜிபிடி எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஃப்ரீ வெர்ஷன் வச்சிருக்கீங்க, அதுலயே நீங்க பிரீமியம் வெர்ஷன் கட்டி பாருங்க. அது 13,000 18,000 மாசம் கட்டணும். அதுக்கு மாசத்துக்கு 18,000 கட்டணும். கட்டுனா அது என்ன செய்யுதுன்னா, நான் அதுகிட்ட சொன்னா மட்டும் போதும். என்ன சொல்லணும்? இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு 1 லிட்டர் பால், அப்புறம் 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் 1 கிலோ ஆப்பிள் எனக்கு ஆர்டர் பண்ணிரு. இவ்வளவுதான் சொல்லணும். உடனே அது டக்குன்னு என்ன பண்ணுது தெரியுமா? அங்க இந்த ஒசூர் ஏரியால கடையை தேடுது. ஒரு கடையில 1 லிட்டர் பால் ஆர்டர் பண்ணுது. எங்க? அத்திப்பள்ளி கிட்ட போய் ஆர்டர் பண்ணுது அந்த 1 லிட்டர் பாலை. இன்னொரு 1 கிலோ ஆப்பிள் ஒரு கடையில, 1 கிலோ சர்க்கரை ஒரு கடையில. இப்ப நான் கேட்கிறேன், ஏன் அத்திப்பள்ளியில போய் ஆர்டர் பண்ண? இல்ல, உன் பக்கத்துல இருக்கிற கடையில வந்த பாலுலாம் முந்தா நாள் வந்தது. அத்திப்பள்ளியில ஒரு கடை இருக்கு, அந்த கடையில இருக்கிற பால் தான் இன்னைக்கு காலையில வந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும் அத்திப்பள்ளியில தான் காலையில பால் வந்துச்சு? அவன் பில்லு தான் இன்டர்நெட்ல தானே இருக்கு, அவன் ஏன் மூலமா தானே பில்ல போடுறான். இந்த கடையில எல்லாம் முந்தா நாள் பில் போட்டாங்க, அவன் தான் இன்னைக்கு போட்டிருக்கான், அங்கதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதனால உனக்கு நான் அங்கே ஆர்டர் போட்டிருக்கேன் சொல்லுது. சரி, ஆர்டர் போட்டிங்கிற, உனக்கு எப்படி காசு? அதான் அக்கௌண்ட், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டுலாம் என்னடா தானே இருக்கு, அதுலேருந்து நான் பணத்தை பே பண்ணிட்டேன், உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் வந்துடும், அவனுக்கு வேணா டிப்ஸ் நீ கொடு, நீ கொடுக்கலைன்னா நான் கொடுத்துருவேன். ஆப்பிள் இந்த கடையில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எப்படி உனக்கு தெரியும்? அவன் பில்லு ஏன் கண்ட்ரோல் தானே. அமெரிக்காவில் இப்போவே
நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் சொன்னால் போதும். நான் இங்கேருந்து பெங்களூரில் இருந்து நான் மதுரை போகணும், இத்தனாம் தேதி போகணும், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் இன்ன டைமுக்குள்ளே போட்டுருன்னா அதுவாகவே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து என் பாஸ்போர்ட் எடுத்து அதில் டைப் பண்ணி பாஸ்போர்ட் நம்பரு, என் பேர், ஏஜ், அப்பா பேர் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி டிக்கெட் ஃபார்மை ஃபில் பண்ணி டிக்கெட்டுக்குரிய காசை பே பண்ணி எனக்கு என்ன அனுப்பிச்சிருது. இது நான் என்ன எங்கேயோ இல்லை, இப்போ உங்க ஜாட்ஜிபிட்டில் நீங்க 18,000 மாசம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை அது செய்யுது. இப்போ அமெரிக்காவில் உள்ள சட்டம் என்னன்னா, நீங்க ஒரு சபர்ப்ல இருக்கீங்க, சபர்ப்ல என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த ஏரியாவில் இருந்தா நீங்க இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 3 பங்க்ல தான் பெட்ரோல் போட முடியும், வேற எங்கேயும் போய் போட முடியாது, போட விடாது உங்களை. உங்க ஏடிஎம் கார்டை எப்படி வச்சிருக்காங்கன்னா, நீங்க அதுக்கு தெரியும் நீங்க வழக்கமா எந்த பங்க்ல போய் கார்டை போடுறீங்க, இந்த பங்க் இங்க தான் நீங்க யூஸ் பண்றீங்க, அங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு பங்குக்கு போனீங்கன்னா டக்குன்னு பிளாக் பண்ணிடும். பணம் இருக்கு உங்ககிட்ட, கார்டு இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது, பொருளை வாங்க முடியாது. இது எப்போவெல்லாம் நடக்கல, இப்போவும் நடக்குது. அதனால என்னன்னா ஏதோ தூரத்தில் வருகை இருக்கு அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு சீக்கிரம் சத்துரு தன்னுடைய கடைசி அஸ்திரத்தை எடுப்பான்னு உண்மையாகவே, டு பி பிராங்கா சொல்றேன், நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்போ எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தகச்சு. இப்போ எப்படி சுவிசேஷத்தை வேகமாக கொண்டு போறது, மீடியாவை பயன்படுத்துறதா, ஆட்களை பயன்படுத்துறதா, என்ன செய்து சுவிசேஷத்தை கொண்டு போகலாம், தெருவில் இறங்கி கத்துவோமா அப்படிலாம் சில நேரம் தோணுது. எனக்கு ஏர்போர்ட்லாம் உட்காந்துருக்கும் போது, ஆண்டவரே இயேசு நல்லவர் எந்திரிச்சு கத்தட்டா, இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றது, ஓடிட்டு இருக்காங்களே என்ன செய்யறது அப்படிலாம் தோணுது. இல்லை ஃப்ளைட்டில் உள்ள போனால் ஒரு கத்திருவோமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இயேசுதான் மெய்யான தெய்வம், கத்திருவோமா பேசாம. ஏன்னா கடைசி கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டானே. காரிருள் பூமியை மூடுகிறது. பயப்படாதீங்க, இதெல்லாம் கேட்டு நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுது. இதெல்லாம் கேட்கிற போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க பயப்படாதீங்க. காரிருள் பூமியை மூடலாம், ஆனாலும் கர்த்தர் நீதியின் சூரியனாய் உங்கள் மேலே உதிப்பா. உலகத்துக்கே வேலை இல்லாம போகலாம், ஆனா ஆண்டவர் உங்களை போஷிப்பாரு. மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உங்களை போஷிப்பாரு. உங்கள் ஆத்துமாக்களை அவர் திருப்தியாக்குவாரு. நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னா, நிறைய ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நிறைய என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வருகையினுடைய காரியங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆகையினால வருகையினுடைய காரியம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களுக்காக நிறைய என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களுக்கு தேவன் அந்த வாக்கு வல்லமையை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்கல்ல, எழுப்புதல் வரும்போது முதல்ல என்ன கேட்டாங்க, ஊழியர்களுக்கு என்ன கொடுங்க, நீங்க வாக்கு வல்லமை கொடுங்க, அந்த வார்த்தையில் அதிகாரம் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இனி வருகிற நேரம்னு தான் சொல்லணும், மணித்துளிகள்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் காலையில் எழுந்த உடனேயே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டுடைய காரியத்தை கொஞ்சம் பார்க்க, இதுக்கு சில ஃபாரம்லாம் இருக்குது, சில என்ன சொல்கிறது, சில ஸ்காலர்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு, அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சொல்ல மறந்துட்டேன், வீட்டில் பைபிள் வாங்கி வைங்க, ஒரு 10 பைபிளாவது வீட்டில் வாங்கி வைங்க. இப்போ என்ன வழக்கமாயிருச்சுன்னா, எதுலையே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பைபிளை, மொபைலில், டேபில். அது தப்பு சொல்லலை நான். இப்போ என்னாலாம் பைபிளில் டெக்ஸ்டில் படிக்க முடியாது, மொபைலு டேபு தான் படிக்க முடியும், அதை தவறு நான் சொல்லலை. ஆனால் இப்படியே போயிடாதீங்க, பைபிள் வாங்கி வைங்க, என்னென்ன வெர்ஷன் கிடைக்குமோ வாங்கி வைங்க. பிள்ளைகளுக்காக ஒரு பைபிள் என்ன செய்யுங்க, எழுத்து வைங்க, வாங்கி வைங்க. ஏன்னா கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்காவில் ஒரு 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 ஃபேமஸான ஒரு வெப்சைட், அதில் இந்த விக்கிபீடியான்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி அது ஒரு வெப்சைட். அதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்காலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா படித்த ஆட்கள் இருக்காங்களே, அவங்க தங்களுடைய கட்டுரைகளை அதில் அப்டேட் பண்ணுவாங்க. சும்மாலாம் யாரையும் அப்டேட் பண்ண விட்டுற மாட்டாங்க, அதுக்குன்னே ஒரு பெரிய டீமே இருக்காங்க, ஸ்காலர்ஸ்.
அவங்கெல்லாம் சேர்ந்து அதை சரி பார்ப்பாங்க. இந்த கட்டுரை சரிதானா, சயின்ஸை குறித்து, கணக்கை குறித்து, மொழிகளை குறித்து, வியாதிகளை குறித்து பல காரியங்கள் அப்டேட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா ஒன்லி ஸ்காலர்ஸ், பயங்கரமான முத்தி படித்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க. எத்தனை அதில் கட்டுரைகள் இருந்துச்சு தெரியுமா? 80 லட்சம் கட்டுரைகள் இருந்துச்சு. 80 lakhs அதில் தீசிஸ் அதில் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டார்னா, கூகுள் நிறுவனம் இருக்குல்ல, கூகுள் நம்ம சர்ச் பண்றோம்ல, அவங்க என்னெல்லாம் தவறு செய்யறாங்க, எப்படி எல்லாம் ஃப்ராடு பண்றான் அப்படின்னு சொல்லி நீட்டா கிளியரா ஆதாரத்தோட ஒரு கட்டுரையை எழுதி அப்லோட் பண்ணிட்டான். ஒரே நாள் இரவு தான் 80 லட்சம் கட்டுரைகளையும் கூகுள் டெலீட் பண்ணிடுச்சு. எத்தனை லட்சம்? எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு வெப்சைட்டு, அதுக்கு நம்ம நிறைய செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கோம், அதுக்குள்ள வேற யாருமே என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அப்படித்தான் வெப்சைட்டை கிரியேட் பண்றாங்க. அதுக்கு 1008 செக்யூரிட்டி இருக்கு, 1008 ஃபயர்வால் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம சர்வருக்குள்ள இருக்கிற எதையும் யாரும் தொட முடியாது, திருட முடியாது. அப்படிதான் இத்தனை காலம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரே இரவுல இன்னைக்கு நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த 80 லட்சம் கட்டுரையும் காணா, டோட்டலா டெலீட் பண்ணிட்டான். இப்ப என்ன எங்களுக்கு கேள்வினா, இதே மாதிரி பைபிளை எடுக்கிறதுக்கு அவனுக்கு எத்தனை நாள் ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எதுலயே பார்த்து பழகுறோம் சொல்லுங்க. பாஸ்டர் வேணா உங்களுக்கு சொல்லி, மொபைல் இல்லாம இப்ப நீங்க பெங்களூர்லாம் போய் பாருங்க, யாரும் பைபிளே கொண்டு வர்றதில்லை. எதை கொண்டு வர்றாங்க? மொபைல்ல தான். இந்த மொபைல்ல இருக்கிற பைபிளை, இந்த ஆப்பை எடுக்கிறதுக்கு அவனுக்கு 10 செகண்ட்ஸ் போதும். ஒரு கிளிக்ல டோட்டல் உலகத்துல எந்த வெப்சைட்ல இருக்கிற, இதுல என்ன ஆச்சரியம்னா, எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை பாருங்க. அந்த வெப்சைட்ல ஒரு 80 லட்சம் கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையில இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொருத்தர் தன்னுடைய வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருப்பார்ல, இது இப்படி எல்லாம் இருக்கு, இந்த கட்டுரையில இந்த வெப்சைட்ல இருந்துச்சு, அதை நான் படிச்சேன்னு அவர் கோட் பண்ணிருப்பார் பாருங்க. அந்த கோட் பண்ண விஷயம் கூட அழிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க. 80 லட்சம் கட்டுரையில இருந்து எடுத்து எத்தனை லட்சம் வெப்சைட்ல அதை மென்ஷன் பண்ணிருப்பான். மென்ஷன் பண்ணதை கூட டெலீட் பண்ணிட்டான். எப்படி இவனுக்கு தெரியும் இந்த டீடைல்லாம் இதுல போய் இருக்கு இந்த வெப்சைட்ல? இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய முடியாது சொல்லனேன். பாஸ்டர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அதை வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நான் எடுத்து அதை கோட் பண்றேன். பாஸ்டர் அவங்க இந்த வெப்சைட்ல இந்த புஸ்தகத்துல இன்ன கருத்தை எழுதி இருக்கிறார் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன் பாருங்க. அவன் பாஸ்டருடைய புக்கை மட்டும் டெலீட் பண்ணல, அதை எடுத்து ஏன் வெப்சைட்ல எழுதுனேன் பாருங்க, அதையும் சேர்த்து டெலீட் பண்றான். எப்படி முடியும் இது? எப்படி சாத்தியம் கேட்டா முடியுங்கிறான். முடியும் எங்களாலங்கிறான். நாங்க நினைச்சோம்னா ஒரு செகண்ட்ல இந்த உலகத்துல எந்த டேட்டாவை யாரு படிக்கணும் யாரு படிக்க கூடாதுன்னு எங்களால தீர்மானம் பண்ண முடியும். அப்பதான் நாங்க கேள்வி எழுப்பணும், பைபிளை நீ இப்படி எடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இல்ல நாளைக்கு காலையில உங்க கையில் இருக்கிற போன்ல நீங்க என்ன ஆப் போட்டு வச்சிருந்தாலும், எந்த பைபிளை எழுதி வச்சிருந்தாலும் எடுத்து வச்சிருந்தாலும், அது எல்லாமே நாளைக்கு காலையில இல்லாம போக என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கு. இல்ல சத்துரு எந்த அளவுக்கு கடைசி, அதனாலதான் சொல்றோம், கடைசி காலத்துல எதுக்கு பஞ்சம் வரும்? வசனத்துக்கு பஞ்சம், வார்த்தைக்கு பஞ்சம். தேடுவாங்க உட்கார்ந்து, எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா, எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா? சொல்றாங்க ஓஐ டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அது சொல்ற வசனத்தை மட்டும்தான் நான் பிரசங்கமே பண்ண முடியுமா? ஏன் வேற எதையுமே இந்த டிஸ்பிளே காட்டாதுங்கிறாங்க. நான் சொல்றேன், ஆதியாகமம் 17:1 எடுங்க, டக்குன்னு மெசேஜ் வரும். இது இன்னைக்கு உனக்கு சர்மன்ல நான் சொல்லவே இல்லையே, ஆதியாகமம் 17:1 உனக்கு சொல்லலையே, நாங்க அனுப்பிச்சதுல உனக்கு இல்லையே, அது எதுக்கு சொல்ற? இல்ல நான் அந்த வசனத்தை அதெல்லாம் வாசிக்க முடியாது, அதெல்லாம் இது டிஸ்பிளே பண்ணாது. நீங்க என்னதான் ஆதியாகமம் 17:1 போடுனாலும் அது என்ன செய்யாது? அந்த லேப்டாப் வேலை செய்யாது, இந்த டிஸ்பிளே வேலை செய்யாது. அதை மீறி நான் பேசினேன்னா இந்த மைக் என்ன செய்யாது? டப்புன்னு ஆஃப். இது வந்து ப்ரோக்ராம்ல இல்லையே. இல்ல அந்த கடைசி கட்டத்துல தான் நம்ம நிக்கிறோம். அதனால வருகை என்பது
ஏதோ தூரத்தில் இருக்க இப்படியே நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம், இப்படியே நம்ம வாட்டுக்கு என்ன செய்யலாம், வேலையை பார்க்கலாம், நம்ம வாட்டுக்கு சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், அதெல்லாம் தப்பு சொல்லலை. நான் இதெல்லாம் தப்பு நான் சொல்லலை, வீடு கட்ட வேணாம் சொல்லலை. உடனே இப்படி செஞ்சிடாதீங்க. சில பேர்லாம் இப்படி இருக்காங்க, ஆண்டோடைய வழுகை தான் வரப்போதில்லை, எதுக்கு வீடு கட்டணும், எதுக்கு வேலை பார்க்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன செய்யுங்க. அதே நேரத்தில் சுவிசேஷத்தின் பணியை செய்யறதுல தீவிரம் காட்டுங்க. எப்படியாகிலும் ஒரு ஆள் உங்க சர்க்கிள்ல ஒரு ஆள்கிட்ட கூடயாவது இயேசு நல்லவர்னு நீங்க சொல்லாம இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் என்ன சொல்லிருங்க, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இல்ல, நீங்க இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் மேல்வீட்டரைன்னு சொல்றோம்ல, மேல்வீட்டரை மேலதான் யார் மேல்வீட்டரையில தான் யார் இறங்கி வந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ல. சரி, மேல்வீட்டரைன்னு சொல்றோம்ல, அந்த மேல்வீட்டரைக்கு அந்த அப்பர் ரூமுக்கு நேரா கீழே என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தாவீதினுடைய கல்லறை இருக்கிறது. மேல அப்பர் ரூம், அதுக்கு நேர் கீழே என்ன இருக்கு? தாவீதுடைய கல்லறை இருக்கிறது. நீங்க இன்னைக்கு என்ன போறங்க, போய் பாருங்க. முதல்ல உங்களை தாவீது கல்லறைக்குள்ளதான் கொண்டு போய் விடுவாங்க. இன்னைக்கு நீங்க போகலாம், அதுல 2 அறை இருக்கும். முதல் அறையில 24 மணி நேரம் அங்க யூத ரபிகள் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த முதல் அறைக்குள்ள போனீங்கன்னா அவங்க ஜெபிச்சிட்டு உங்களை சொல்லி தான் அனுப்புவாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரையும் டச் பண்ணாதீங்க, சத்தம் போடாதீங்க, அமைதியா உள்ள போங்க. நம்ம அந்த முதல் அறையை தாண்டி அந்த 2வது ரூமுக்குள்ள போனீங்கன்னா தாவீதுடைய கல்லறை, அந்த பட்டு துணி போர்த்து அப்படியே தாவீதுடைய கல்லறை. நீங்க தொட்டு கூட பார்க்கலாம் தாவீது கல்லறைய. அதை தொடுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சொல்றேன். அந்த அளவுக்கு நெருக்கமா நீங்க நின்று என்ன செய்யலாம், தாவீது கல்லறையை பார்க்கலாம். இப்ப கிடையாது, ஆதி காலத்துல இருந்தே, அப்போஸ்தல காலத்துல இருந்தே. ஏன் பேதுரு பிரசங்கம் பண்ணார்ல, மேல் வீட்டறையில அபிஷேகம் இறங்கி வந்த உடனே அவர் எழுந்து நின்று என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணாரா? அந்த பிரசங்கத்திலே அவர் சொல்றாரு இல்லையா, 3வது அதிகாரம் தானே, அதுல அவர் சொல்றாரு, கோத்திர தலைவனாகிய தாவீதினுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அந்த கல்லறை மேலதான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு பேதுரு. கீழே தாவீதினுடைய கல்லறை, மேலதான் அப்பர் ரூம். அந்த மேல் வீட்டறையில வைத்துதான் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நான் கேட்கிறேன், வேற இடமே கிடைக்கலையா ஆவியானவருக்கு? ஒரு கல்லறைக்கு மேல வச்ச அபிஷேகம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கல்லறைக்கு மேல வச்ச அபிஷேகம் பண்ணணும். ஏன் அப்படி செஞ்சாருன்னா, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்த மனுஷன் யார் தெரியுமா? the man of gospel யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது தான். நாளுக்கு நாள், தமிழ்ல நாளுக்கு நாள்னு இருக்கு, இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு, நாள்தோறும் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். தாவீது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவன் எழுந்து சொல்லுவானா. எப்படி? பக்கத்துல மேய்ப்பர்கள் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவான், மேய்ப்பனே நான் சொல்றதை கேளு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பக்கம் போய் ஒரு ஆடு மேய்க்கிற ஆளை பார்த்தா, நீங்க சொல்லுங்க மேய்ப்பனே, உனக்கு தெரியுமா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு பக்கம் ஒரு ஆசாரியனை பார்த்தா கத்துவான், ஆரோன் குடும்பத்தாரே நீங்க சொல்லுங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லேவியர்களை பார்த்தா சொல்றான், லேவி கோத்திரத்தாரே சொல்லுங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை பார்த்தா சொல்றான், சூரியனே சந்திரனே நீங்க சொல்லுங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும், இஸ்ரவேல் குடும்பத்தாரே நீங்க சொல்லுங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாக்கோபின் வீட்டாரே நீங்க சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை பிரஸ்தாபம் பண்ணிட்டே இருந்தான். பழைய ஏற்பாட்டிலேயே அவனை போல சுவிசேஷத்தை சொன்னாலும் வேற மனுஷனே கிடையாது. கர்த்தர் பார்த்தார். நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது மரிச்சு 1000 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப ஆவியானுடைய அபிஷேகத்தை ஊற்றணும். புதிய ஏற்பாட்டு சபை, பழைய ஏற்பாட்டில இருந்தே சபை இருக்கு,
புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சிலுவை மீது அஸ்திபாரம் போடப்பட்ட, புது உடன்படிக்கையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டு சபை அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் கட்டப்படுகிற அந்த புதிய ஏற்பாட்டு சபை இருக்குல்ல, அதை இப்ப பிகின் பண்ணணும், அதை ஆரம்பிக்கணும், அந்த அபிஷேகத்தை ஊற்றணும், சபையை துவக்கணும். அதுக்கு எங்க தெரிவு செய்தார் தெரியுமா? எந்த இடத்தை தெரிவு செய்தார் தெரியுமா? என் புள்ள 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கத்துனா பாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தினான் பாரு. அவன் கல்லறை மேல வைத்து நான் புதிய ஏற்பாட்டு சபையை ஆரம்பித்து வைக்கிறேன். இல்ல என்ன ஒரு ஒரு ஆண்டவருடைய அந்த அந்த அன்பை பாருங்களேன். கல்லறை மேல வச்சு தாவீதை எல்லாரும் மறந்துட்டாங்க. 1000 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷமா 100 வருஷமா 1000 வருஷம் ஆச்சு, எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க. ஆனா அவன் சுவிசேஷம் சொன்னதை கர்த்தர் மறக்கல பாருங்க. இல்ல அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், சுவிசேஷத்தை சொல்லுங்க. போகிற இடமெல்லாம் யார்ட்டையாவது பேசுறீங்களா, லேசா அப்படி பேசிட்டு என்ன சொல்லிருங்க, சுவிசேஷத்தை சொல்லி. பயப்படவே பயப்படாதீங்க. என்ன இருந்தாலும் சரி, ரொம்ப பயமா இருக்கா, ஒன்றும் கிடையாது, பக்கத்துல போங்க, கிட்டத்துல போங்க, இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு ஓடிரு. விழுந்து என்ன செஞ்சிரு, ஓடிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் இல்லை. இனி வரும் கால நான் சொல்றேன், நீங்க சுவிசேஷத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, உங்களையும் உங்கள் சந்ததியையும் தேவன் மறவாமல் காரியங்களை நடப்பிப்பார். உங்களை அவர் கனப்படுத்த தவற மாட்டார். 1000 வருஷம் கழிச்சு தாவீதுக்கு எவ்வளவு பெரிய கல்லறை மேல வச்சு அபிஷேகம் பண்றாருங்க. ஜனங்களை உட்கார வச்சு, தேவாலயத்தில் வச்சு பண்ணிருக்கலாம், வேற எங்கேயாவது வச்சு பண்ணிருக்க, கல்லறை மேல வைத்து மேல் வீட்டறையில் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல. அவனுக்கு எலும்புகள் கூட அங்க இருக்குமான்னு தெரியாது, ஒன்னும் அங்க மிச்சம் இருக்க போறது இல்ல, அடக்கமண்ண இடம்ன்ற பேர் தான் இருக்கு, அவ்வளவுதான், ஒன்னும் உள்ள இருக்க போறது கிடையாது. ஆனா கூட இல்ல, என் புள்ள சுவிசேஷம் சொன்னவன், அவனுடைய அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடம், அந்த இடத்துல வச்சு நான் சுவிசேஷத்தை மறுபடியும் துவக்குகிறேன். இல்ல அவர் உங்களை கனம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? மேலும் இது போன்ற வேதாகமத்தை குறித்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். எழுப்புதல் பெருமூச்சு